இன்னைக்கு என் ஹஸ்பண்டோட பர்த்டேங்க. அதாவது நம்ம சேனலோட கேமராமேனுக்கு பர்த்டே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்காதீங்க. பட்டு ஒரு ஒரு விஷயம் செய்யறான் அழகா. அவனுடைய ஒரு ஒரு அசைவுமே போறது வர்றது எல்லாத்தையுமே அழகா வீடியோ எடுக்கிறது மனோ தான். என்னதான் கிம்பல் இருந்தா கூட மனோ எடுக்கிற மாதிரி வராது. எனக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் மனோ எடுக்கிற அளவுக்கு என்னால் எடுக்க முடியாது. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நமக்கு நம்ம கேக் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் என்னதான் இருந்தாலுமே பட்டு ராக்ஸி லூனாக்குமே நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா. நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டும் போது அவங்களுக்கும் ஊட்டணும் இல்லைங்களா. அப்படி எங்கடா கேக் கிடைக்குன்னு யோசிக்கும் போது தான் ஹெச்எம் டோக்கன்ஸ்ல தான் நான் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க பட்டுக்கு ஃப்ரீங்க கேக்கு அப்படின்னு சொல்லி பனானா, கேரட், அவன் என்னென்ன பொருள் விரும்பி சாப்பிடுவான்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப டேஸ்டா அவன் விரும்பி சாப்பிடுற மாதிரி 4 கேக் கப் கேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவங்க 3 பேருமே விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. இந்த கேக்கு கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க ரொம்ப சூப்பரா எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா பட்டாபிராம்ல இருந்து நாங்க போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா இருந்ததுங்க. ஒரு நியூஸ் வந்திருந்தது, நீங்க பாத்தீங்களா பட்டு நியூஸ்ன்னு கேட்டீங்க. ஆமாங்க, நானும் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதாங்க நான் ஆர்டர் பண்ண கேக். எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கா. இது நேற்று ராத்திரி நாங்க நைட்டு வெட்டினோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க பாத்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக். உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்க கமெண்ட்ஸ்ல, நான் சொல்றேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு என் ஹஸ்பண்டுக்கு பர்த்டே அப்படிங்கறதால 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணோம். ஆனா நல்லபடியா அது முடிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நினைச்சு கூட பார்க்கல. ஆனா பிளான் பண்ணோம். ஆனா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சரிடா, சாப்பாடெல்லாம் ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அதனால நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ தூங்கு, உன்னை அப்புறமா அம்மா கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அமைதியா படுத்துக்கிட்டான். அந்த சாதம் கிட்டேயே அவன் வரலங்க. கறி, மீன் இது எல்லாமே வச்சிருந்தோம். சத்தம் கேட்டு கூட அவன் அமைதியா படுத்துட்டு இருந்தான். அவ்வளோ நல்ல பிள்ளையா, அவ்வளோ நல்லா எங்களுக்கு சொன்ன பேச்சை கேட்குற பிள்ளையா இருந்தான். ராக்ஸியும் லூனாவும் இப்படி இருக்க மாட்டாங்க. பக்கத்துல கொஞ்சம் தடவிட்டே இருப்பாங்க. ஆனா அவன் சொன்ன அப்படிங்கிற ஒரே வார்த்தைக்காக உள்ள போய் படுத்துக்கிட்டான். நாங்க வேலை முடிச்சுட்டு பேக்கிங் முடிஞ்ச பிறகு கூப்பிட்ட பிறகுதாங்க அவன் வந்தான்.